எத்தனை ஸ்டைல்ல மீன் குழம்பு வச்சாலும் இந்த ஊர் மீன் குழம்பு ஒரு தனி ஸ்பெஷல் தான். நம்ம எல்லா ஊர் ஸ்டைலையுமே மீன் குழம்பு வச்சு காமிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா அரைச்சு விட்ட மீன் குழம்பு, அதுவும் திருநெல்வேலி ஸ்டைல்ல. தேங்காய், சின்ன வெங்காயம்லாம் அரைச்சு பண்ற இந்த மீன் குழம்புக்கு ஒரு தட்டு சோறு சாப்பிட்டா கூட பத்தாது. ஒரு மிக்ஸி ஜார்ல பொடியா நறுக்கின தேங்காய், 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு மண் சட்டியில ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சதும் 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய், தேவையான உப்பு, கூடவே அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல குழம்புக்கு தேவையான தண்ணி, ஒரு லெமன் சைஸ் புளி கரைசலை சேர்த்துட்டு கூடவே 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு, காரம், புளிப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கையில ஊத்தி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன் துண்டுகளை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மேல கொஞ்சமா கருவேப்பிலை தூவி விட்டு சுட சுட சாதத்தோட கொஞ்சமா குழம்பு ஊத்தி அப்படியே இந்த மீனை வச்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன். நான் சொல்றதை விட நீங்க செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.